தமிழ்நாட்டில் ஒரு தென்கோடி மாவட்டத்தில் பெருசாக எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு ஊரில் பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து கவர்மெண்ட் காலேஜில் டிகிரி முடித்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 8 கவர்மெண்ட் ஜாபை என்னால் வாங்க முடிஞ்சு இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். வணக்கம், நான் பிரீத்தி பார்கவி, டெப்டி கலெக்டர். சொந்த ஊர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டை. செங்கோட்டை கவர்மெண்ட் ஸ்கூலில் 12th வரைக்கும் படித்தேன். படிக்கும் போதே அகாடமிக்காக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஓரளவு ஃபஸ்ட்டு வந்தேன். டீச்சர்ஸ் எல்லாம் நீ கலெக்டர் ஆக போறியான்னு கேட்டதுனாலையோ என்னமோ எனக்கு கலெக்டர் ஆகணும்னு ஒரு பெரிய ஆசை. 12th வரைக்கும் அதை நினச்சி கலெக்டர் ஆக போகிறோன்னு தான் படித்தேன். பட் 12th முடித்தோடனே கலெக்டர் ஆகணும்னா எந்த கோர்ஸ் எடுக்கணும், அதுக்கு எப்படி போகணும் நம்ம பார்த்துன்ற ஒரு பெரிய கைடன்ஸோ விஷனோ இல்லாதனால பேரண்ட்ஸ் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் டாக்டராக ஜாயின் பண்ணேன். நான் அதுலேயும் நல்லா படித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டாக்டராக வெளியே வரணும்னு சொல்லி அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டராகவும் வெளியே வந்தாச்சு. எல்லா பெண்களுக்கும் 23 வயசில் நடக்கிற ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் மேரேஜ். அதே மாதிரி தான் எனக்கும். என்னது லவ் மேரேஜ். பேரண்ட்ஸ் கடைசி வரைக்கும் வீட்டில் ஒத்துக்கலை. ஸோ வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை. கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த நாளே நான் சென்னைக்கு வரேன். ஆக்சுவலி நான் திருநெல்வேலியவே தாண்டினதில்லை. கல்யாணம் பண்ண அடுத்த நாள் தான் நான் சென்னையில் நானும் என் ஹஸ்பண்டும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறோம். கழுத்தில் ஒரு தாலி, ஒரு 10,000 ரூபாய் காசு பர்ஸில், ஒரு பேகு, அதில் ஒரு 2 ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். என் ஹஸ்பண்ட் வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன், உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துக்க முடியுமா, ஒரு வீடு பார்க்குற வரைக்கும் யார் வீட்லையாவது வைக்கணும்ல, அதுக்காக ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்டையாக கேட்டுட்டு இருந்தார். அதாவது நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல, நடுத்தெருவில் நிற்கிற நிலைமைன்னு, அதுதான். லிட்ரலி நடுத்தெருவில் தான் நின்னோம். ஸோ ஸ்கூல் கனவு காலேஜோடு முடிஞ்சிருச்சு, காலேஜ் கனவு கல்யாணத்தோடு முடிஞ்சிருச்சு. இனிமேல் லைஃப் எந்த பாத்தில் போகிறோம், எப்படி ட்ராவல் பண்ண போகிறோன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் மேரிட் லைஃப்குள்ளே நுழைஞ்சேன். ஆனால் என் ஹஸ்பண்டை பொறுத்தளவில் ரொம்ப அன்பானவர். என்னோட எல்லா விதத்துலேயும் என்னோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறவர். எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸாக இருக்கட்டும், என்னோட ஸ்பேஸாக இருக்கட்டும், சப்போர்ட்டாக இருக்கட்டும், முழுமையாக கிடைச்சது. அவர் அப்போ ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். சென்னையில் ஒரு 6 மாதம் இருந்தோம். அதுக்கப்புறம் பெங்களூர், அதுக்கப்புறம் ஆந்திரா, கேரளான்ட்டு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாறி மாறி வீடு மாற்றி போகணும். மேரிட் லைஃப் அமைதியாக நல்ல மனநிறைவாக இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா எம்டியாக ஃபீல் ஆக ஆரம்பித்தேன். அதாவது எனக்கு சந்தோஷப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, வருத்தப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். காலையில் போயிட்டு என் ஹஸ்பண்ட் நைட்டு தான் வருவார். அதர் ஸ்டேட்டில் ஒரு வீட்டில் தனியாக 12 மணி நேரம் இருப்பேன். அப்போல்லாம் ஃபோன் கூட அவ்வளோ பேசிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒர்க்கும் ஹெவியாக இருக்கும். அப்படியே எனக்குள்ளே 1000 கேள்வி வரும். இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ விழுந்து படித்தோம், எல்லாத்துலேயும் ஆசையாக கலந்துக்கிட்டோம், நம்மளை அப்படியாக போறியா இப்படியாக போறியான்னு எல்லாரும் கேட்டாங்க. கடைசி ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வீட்டில் இருக்கமே அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஸோ நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது, இது ரொம்ப நாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, நம்ம ஒரு பேஷனாக ஏதாவது ஒன்று ப்ரொசீட் பண்ணணும். 24 இயர்ஸ்லேயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நம்ம ஏதாவது ஒன்று பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற அதே சமயம்